வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிமாண்ட் டிரைவன் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ளை செயின் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அவங்களுடைய படிப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்டிடியூட் பேர் தான் டிமாண்ட் டிரைவன் இன்ஸ்டிடியூட். இவங்க ஃபவுண்டேஷன் லெவலில் இருந்துட்டு லீடர் வரைக்கும் 7 நிலைகளில் இவங்க படிப்புகள் சொல்லி தர்றாங்க. இந்த படிப்புகள் வந்துட்டு இன்ஜினியரிங் எனி டிகிரி படித்தவங்க இதில் படிக்கலாம். ஸ்டோர் கீப்பராக வரணும் ஆசைப்படுறவங்க, இன்வென்ட்ரி பிளானராக வரணும் ஆசைப்படுறவங்க, எக்ஸ்பெடிட்டராக வரணும் ஆசைப்படுறவங்க, ப்ரொடக்ஷன் பிளானராக வரணும் ஆசைப்படுறவங்க எல்லாரும் இந்த படிப்பை படிக்கலாம். இதோடு சேர்ந்து ஒரு இஆர்பியும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டோருக்கு அவங்கவுங்க லெவல் அவங்கவுங்க திறமையை பொறுத்து என்ட்ரி லெவல் ஸ்டோர் கீப்பராகவோ ஒரு அசிஸ்டண்ட் ப்ரொடக்ஷன் பிளானராகவோ இப்படியெல்லாம் வேலைவாய்ப்பு கிடைக்கும். இதில் வந்துட்டு எஸ்ஏபியோடைய அந்த இஆர்பி டெவலப்பர் அவங்களுடைய சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட் அவங்களுடைய இஆர்பி கன்சல்டன்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாகவும் வரலாம். நல்ல சம்பளத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு இந்த டிமாண்ட் டிரைவன் இன்ஸ்டிடியூட் படிப்பை பிடிச்சிட்டு ரீட்டைல் சப்ளை செயினில் ஒரு நல்ல கன்சல்டண்ட்டாக வர்றவங்களுக்கு 5 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம் கிடைக்குது. இந்த படிப்புகள் வந்துட்டு உலகத்தின் மிக பெரிய இஆர்பி டெவலப்பரான எஸ்ஏபி கம்பெனியும் அசெஞ்சர் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த படிப்பை ரெகக்னைஸ்ட் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய பிஸ்னஸ் ப்ராசஸ் இன்ஜினியரை எல்லோரையும் இந்த படிப்பை படிக்க சொல்லி இருக்காங்க. அப்படின்னா இந்த படிப்பினுடைய வலிமை என்ன, இது எப்பேற்பட்ட படிப்பு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது முழுக்க கேஸ் ஸ்டடிஸ் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தர்ற படிப்பு. அதனால் நீங்கள் படிக்கும் போதே ஃபவுண்டேஷனில் ஜாயின் படிக்கலாம். கூடவே ஒரு இஆர்பி, கூடவே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் பார்ட் டைமாக வேலை பார்த்து ஸ்கில் ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய கெரியர் பேத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமம் ஒரு 30-40,000 சம்பளத்திலிருந்து மேக்ஸிமம் வாட் இஸ் யுவர் எபிலிட்டி அந்த லெவலுக்கு நீங்கள் முன்னேறலாம். ஸோ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.